வணக்கம் மக்களே. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்க போற டீம் த மோஸ்ட் ப்ராமிசிங் குஜராத் டைட்டன்ஸ். நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட டெபியூ சீசன்லயே டைட்டில் அடிச்சாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் சீசன்ல ஃபைனல்ஸ் வந்தாங்க அண்ட் லாஸ்ட் சீசன் கூட அவங்க பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆனாங்க. ஸோ இந்த மாதிரி ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ்லேயே ப்ராமினென்டான ரோல் பிளே பண்ண டீம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். பட் அவங்க இந்த வருஷம் ஆக்ஷன்ல பெருசாக எதுவும் ரோல் பிளே பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு டீம் அண்ட் ஸ்குவாட் ஆல்ரெடி ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆகி தான் இருந்துச்சு. ஸோ சில அடிஷன் ரிலீஷனை வச்சு அவங்களோட ஸ்குவாடை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்குவாட்லேருந்து பெஸ்ட் பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில் தான் அவங்களுக்கு பேட்டிங்கை ஓப்பன் பண்ண போறாங்க. அண்ட் ஃபாலோட் பை ஜாஸ் பட்லர் அட் நம்பர் 3. ஸோ நம்பர் 4ல அவங்க புதுசாக ஆட் பண்ணியிருக்கிற கிளென் பிலிப்ஸ் வந்து ஆடுவார். அது அவங்களுக்கு பேட்டிங்க்கு ஒரு பெரிய பலோன்னு நான் சொல்லுவேன். ஃபீல்டிங்லேயும் கிளென் பிலிப்ஸ் அவரோட கான்ட்ரிபியூஷன் நல்லாவே கொடுப்பாரு. ஸோ இதுக்கப்புறமா 5 and 6ல ஷாருக் கான் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் தான் வந்து ஆட போறாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ராகுல் தெவாட்டியா அண்ட் ரஷீத் கான் வருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 8 வரைக்குமே அவங்களுக்கு பேட்டிங் டெப்த் இருக்கு. ஸோ ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் அந்த டீமுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரபாடா, சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா வந்து அந்த பிளேயிங் லெவனை ஃபில் பண்ணுவாங்க. இம்பாக்ட் பிளேயர்ஸா அவங்க சாய் கிஷோர் ஆர் அனுஜ் ராவத் இந்த மாதிரி பிளேயர்ஸை பேட்டிங் அண்ட் பவுலிங்க்கு ஏற்ற மாதிரி ஷஃபில் பண்ணி உள்ள கொண்டு வந்துப்பாங்க. ஸோ இந்த பிளேயிங் லெவனை வச்சு போனால் அவங்களுக்கு அது ரொம்பவே ஒர்க் ஆகுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கும் கருத்துக்கள் இருக்கும், உங்களுக்கும் பிளேயிங் லெவன்லாம் இருக்கும். அதெல்லாம் கமெண்ட்ல போடுங்க, நம்ம எல்லாரும் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டீமை நம்ம பார்க்க போற டீம் KKR, தட் இஸ் கல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் டாடா பை பை.